ரஷ்மிகா மந்தனா நடிக்கக்கூடிய த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற திரைப்படத்தை குறித்து தான் இன்று காணவிருக்கின்றோம். அதனுடைய ட்ரீசர் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு ரஷ்மிகா மந்தனா அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சவுத் இந்தியா அளவில் மற்றும் பேன் இந்தியா அளவில் மிகப்பெரிய ஒரு நடிகையாக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா மந்தனா அவர்கள் நடித்து பல படங்கள் சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய ஹிட்டாகி இருக்கின்றது. குறிப்பாக தெலுங்கு பட உலகில் அசைக்க முடியாத ஒரு நடிகையாக ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வளர்ந்து நிற்கின்றார் என்றே கூற வேண்டும். அந்த அளவிற்கு ராஷ்மிகா மந்தனா அவர்கள் நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் தெலுங்கு பட உலகில் மிகப்பெரிய ஹிட்டாகி கொண்டிருக்கின்றது. புஷ்பா 1 இருந்தாலும் சரி, புஷ்பா 2 இருந்தாலும் சரி, ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் பெரிய அளவில் ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புஷ்பா திரைப்படத்திற்கு காத்திருந்து அதை மிக சிறப்பாக பார்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு ராஷ்மிகா அவர்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி புஷ்பா 1 புஷ்பா 2 இதற்கு முன்பு வந்த பல திரைப்படங்களிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கென்று தனிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் செட்டப் சவுத் இந்தியா அளவில், ஏன் பேன் இந்தியா அளவில் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் அடுத்ததாக ராஷ்மிகா மந்தனா அவர்கள் நடிக்கக்கூடிய த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற திரைப்படம் ஹிந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு போன்ற பல மொழிகளில் வெளியாக காத்து கொண்டிருக்கின்றது. ராஷ்மிகா மந்தனா அவர்கள் குறிப்பிடத்தகுந்தாற்போல் பல லவ் திரைப்படங்களை செய்திருக்கின்றார். லவ் சார்ந்த கதை கருவை கொண்ட திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு ஹிட்டாகி இருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. அந்த வரிசையில் தற்பொழுது வர இருக்கக்கூடிய இந்த த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் பேன் இந்தியா மூவியாக அல்லது சவுத் இந்தியா மூவியாக ஹிட் ஆவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது என்பது நாம் நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும். ராஷ்மிகா மந்தனா மட்டுமல்லாமல் இந்த படத்தில் இன்னமும் அதிகமான நடிகர்கள் நடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு ஜோடியாக தீக்ஷித் செட்டி அவர்கள் நடித்திருக்கின்றார். ரமேஷ், ரோஹிணி போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மியூசிக் ஹெசாம் அப்துல் வஹாப் என்பவர் பின்னணி இசையையும் இசைத்திருக்கின்றார். மேலும் இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர்கள் தீரஜ் மொஹில்னின், வித்யா கோபினிடீட் என்ற இருவரும் ப்ரொடியூஸ் செய்து இருக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது ராகுல் ரவீந்திரன் என்பவர் எழுதி இயக்குகின்றார். மேலும் த கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லு அரவிந்த் பிரசன்ட் என்றுதான் இந்த திரைப்படம் துவங்குகின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது மிகப்பெரிய அளவில் சவுத் இந்தியா அளவில் மிகப்பெரிய ஹிட் ஆகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு தமிழ் திரைப்பட உலகில் மட்டுமல்லாது, தெலுங்கு திரைப்பட உலகில் மட்டுமல்லாது, கன்னட ரசிகர்கள் இருக்கின்றார்கள், மலையாள ரசிகர்கள் இருக்கின்றார்கள், இன்னமும் ஹிந்தி ரசிகர்கள் அதிகமான அளவில் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் புஷ்பா திரைப்படத்தில் நடித்த பிறகு அதிகமாக இருக்கின்றார்கள் என்றே கூற வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற இந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய ரசிகர்கள் ஃபேன் பேஸ் படி அதிக அளவில் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புஷ்பா போன்ற திரைப்படங்களிலெல்லாம் நடிகை ராஷ்மிகா மந்தனா நடித்திருந்தாலும் காதல் சார்ந்த கதைகளில் அவர் முழு நடிப்பை வெளிப்படுத்துவார் என்பதுதான் மிக முக்கிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. பார்க்கலாம் எந்த அளவிற்கு இந்த த கேர்ள் ஃப்ரெண்ட் ஹிட் ஆகிறது என்பது. இதுபோன்று புதிய காணொளிகளை நீங்கள் கண்டுகளிக்க நம்ம தமிழா செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.